Praise the Lord. இன்றைக்கான வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் கூறிய வார்த்தை. அவரை கஷ்டப்படுத்தியவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட கோபப்படாமல் அதற்கு பதிலாக அவர்களுக்கு மன்னிப்பு வேண்டி ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு நமது வாழ்க்கையில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்மை தவறாக பேசினால், காயப்படுத்தினால், அவமானப்படுத்தினால் நாம் கோபப்பட்டு அவர்களுக்கு அதே குணத்தை திருப்பி கொடுப்பது இயல்பாக இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் மூலம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது மன்னிப்பு. இயேசு சொன்னது போல் பலர் செய்கிற தவறு என்று தெரியாமல் தவறு செய்வதால் நாம் பழி வாங்காமல் அன்புடனும் மன்னிப்புடனும் வாழ வேண்டும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, தேவனின் அன்பை காட்டும் பெரிய வலிமை. மன்னிப்பு மன அமைதி தரும், ஆனால் கோபமோ வெறுப்போ நம்மை காயப்படுத்தும். எனவே நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். கோபத்துக்கு பதிலாக அன்பை காட்டுவோம். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, சிலுவையில் இருந்த போதும் துன்புறுத்தினவர்களை மன்னித்தது போல எங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிக்கக்கூடிய இதயத்தை தாரும். எங்கள் மனதில் இருக்கும் கோபம் வெறுப்புகளை நீக்கி அன்பும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.